ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை உபவாச ஜெபங்களிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலையிலே தேவன் நம்மளுடைய தியானத்தை, நம்மளுடைய விண்ணப்பங்களை அங்கீகரிப்பதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் என் மனதிலே பேசின வார்த்தைகள் லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 36 38வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை குறித்து இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த காலவெளியில நாம் கற்றுக்கொண்டு ஜெபித்து கடந்து செல்லலாம். 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையுமாக்கிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். அன்னாவை குறித்து 3 காரியத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதிலிருந்து நமக்கு முக்கியமான பாடங்கள் அல்லது கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, அண்ணா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி என்றால் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று மனிதர்களிடத்தில் அதை எடுத்து கூறுவது. அதுதான் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவங்களுடைய ஒரு பணி. நீங்க பைபிள் முழுவதும் பழைய ஏற்பாட்டுல வாசிச்சு பார்க்கும் பொழுது குறிப்பா தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்கள், பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று ஏசாயாவிலிருந்து ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அடிக்கடி ஒரு ஃப்ரேஸ் வரும், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அப்ப இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அண்ணா வாழ்ந்த காலங்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பெண்களுக்கு அதிகமான ஒரு ரெகக்னிஷன் இல்லாத ஒரு காலம். ஆனா அந்த நாட்களிலே ஒரு சில தீர்க்கதரிசிகளாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் அண்ணா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆமோஸ் புஸ்தகத்தில், நம்ம தெரிந்த வசனம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் எதையுமே, தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் எதையுமே அவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த ஆபீஸ் ஆஃப் த ப்ராஃபட் பிகம்ஸ் வெரி சிக்னிபிகன்ட் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ஸ் பர்டிகுலர்லி. வரக்கூடிய காரியங்களை, வரக்கூடிய நாட்களை கணிப்பதற்கு தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று தேவ வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் தான் தீர்க்கதரிசி. அண்ணா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் மூலமாக அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு 2வது காரியத்தை என்ன பார்க்கிறோம்? அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தாள். சோ அவங்களுக்கு ஒரு டிராஜடி வருது.
7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்து, குழந்தை இல்ல. புருஷன் மரிச்சிட்டாரு. ஒரு மிக ஒரு கோரமான ஒரு சம்பவம். ஆனா, அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, 37வது வசனத்துல, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அப்ப 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தவ, புருஷன் மரிச்சுறாரு, குழந்தையும் இல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ட்ராஜடி மத்தியிலயும், அவள் இந்த ஒரு சம்பவமானது, இந்த ஒரு இழப்பானது, தேவனுடைய சமூகத்தை நாடி போய், தேவனுடைய வார்த்தையை பெற்று மனிதர்களிடத்திலே சொல்லுவதற்கு அவர்களை தடை பண்ணவில்லை. Tragedy did not stop her from getting into the presence of God. ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரியத்தை நாம் அண்ணாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த நாட்கள்ல மோஸ்ட்லி அவங்க காதுல போய் என்ன விழுந்திருக்கும், என்ன செஞ்சாலோ, என்ன பாவம் செஞ்சாலோ, அதனாலதான் புருஷனை இழந்துட்டா. அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி நிறைய ஏளனமா தான் பேசியிருப்பாங்க. ஆனா, அவளோ எப்பொழுதுமே தேவ சமூகத்தை அதிகமாக தேடக்கூடியவள். அதாவது ஒரு ட்ராஜடி வந்த பிறகும் ஒரு 55 அல்லது 60 வருடத்திற்கு மேலாக தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை நாடி செல்லக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, உபவாசிக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்திருப்பார்கள் என்றால், அதற்கு முன்பதாகவே அவர்கள் கண்டிப்பாக ஜெப வீராங்கனையாக தான் இருந்திருப்பார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் வந்துறார். சோ அப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவதை மிகவும் விரும்பிய ஒரு சகோதரிக்கு இப்படிப்பட்ட ஒரு கோரமான சம்பவம் வந்த பிறகும், அவங்க லைஃப்ல அந்த கன்சிஸ்டன்சி அவங்க என்ன செய்யல, விடல. இதனாலதான் அன்னாளை பத்தி இன்றைய காலை வேளையிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க பெரிய ஊழியம் செய்யல, பயங்கரமா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர பண்ணல, சாகசம் எதுவுமே செய்யல. அவங்க செய்ததெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஜெபம் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுடைய பெயரை வேத புத்தகத்திலே கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். யாபேஸ் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனை பார்க்கிறோம். 2 வசனம் தான் அவரை பத்தி இருக்கு. அந்த 2 வசனமும் ஏன் இருக்கு? அது ஏன் பைபிளுக்குள்ள வந்துச்சுன்னா, அவர் தேவனை நாடின மனிதனாய், ஜெபிக்கக்கூடிய மனிதனாய் இருந்தார். God regards people very highly, those who seek him consistently. நான் திரும்பி சொல்றேன். God regards his people highly, those who consistently seek him. ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு அனல் மூட்டப்படுது. ஒரு பிரசங்கம் கேட்கிறோம், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஒரு காலகட்டத்துல ஜெபம் பண்றோம். அதுக்கு பிறகு திரும்பி அப்படியே விட்டுறோம். அப்படி இல்லைங்க. கன்சிஸ்டன்ட்டா 84 வயசு வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறான். என்ன ஒரு பேக் டிராப்ல அவங்க ஜெபம் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்பை சந்திக்கும் பொழுது, ஒரு கோரமான சம்பவம் நடக்கும் பொழுது, நமக்கு ஜெபிக்கவே பிடிக்காது. கடவுள குறை சொல்ல ஆரம்பிச்சுருவோம். சாத்தான் என்னென்ன தந்திரமான பொய்களை சொல்லி நம்மை பின்னடைய வைக்கணும், ஜெபத்தை விட்டு பின்னடைய வைக்கணும் என்று அவன் என்னென்னலாம் யூஸ் பண்றானோ, அது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அன்னாள் தன்னுடைய இழப்பின் மத்தியிலே, தன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே
அவள் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தை நாடக்கூடியவளாயிருந்தாள். தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக தேவனுக்கு அர்ப்பணித்தவளாயிருந்தாள். நம்ம யாரோ ஒருவர் ஒருவேளை இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒருவர் உங்க லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம், லைஃப்ல நீங்க சந்தித்த ஒரு இழப்பு, அல்லது லைஃப்ல நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்பதனால உங்களுடைய ஜெப வாழ்க்கையில பின்னடைந்து இருக்கீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்கிற அந்த சாத்தானுடைய சத்தத்திற்கு நீங்கள் ஈல்டு பண்ணி உங்க ஜெப வாழ்க்கை தொய்ந்து போய் இருக்கிறதா? இந்த காலை வேளையில தேவன் உங்களோடு பேசுகிறார். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய சமூகத்தை நாடி செல்வதற்கு அது எனக்கு தடையாய் இருக்க முடியாது என்பதற்கு அண்ணா நமக்கு முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறார். அவங்க மரித்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய பேர் ஒருவேளை ஒரு சிலர் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இவ்வளவு வருஷம் நான் ஜெபம் பண்றேனே, நான் எதிர்பார்க்கக்கூடிய பதில், நான் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம், நான் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு, நான் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம் வரவில்லையே, பிரேயர் பண்றது வேஸ்டோ அப்படின்னு நினைக்கலாம். அண்ணா அப்படி நினைச்சிருக்கலாம். 84 வயது வரைக்கும் பிரேயர் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. எப்படி ஒரு மனுஷியால 84 வருடம் பிரேயர் பண்ண முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. புருஷனை இழந்து சமுதாயத்தினால் நிராகரிக்கப்பட்ட ஒரு வயோதிபத்தாய் 84 வயது வரைக்கும் ஜெபம் பண்றான். எதனால ஜெபம் பண்ணா? வாட்? நான் மூணு டி வச்சிருந்தேன். ட்ராஜடி, டெனாசிட்டி, ஒரு மன உறுதி. 84 வயது வரைக்கும் வார்த்தைகளை பாருங்க. தேவ ஆலயத்தை விட்டு நீங்கல. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம் லீகலா, ஆனா பண்ணல. மாறா எங்க போய் உட்கார்றாங்க? தேவ ஆலயத்துல போய் உட்கார்றாங்க. தேவ ஆலயத்தை விட்டு நீங்கல. இரவும் பகலும் வார்த்தையை பாருங்க. இரவும் பகலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் டைம் கிடைச்சிட்டே இருக்கும், அப்ப எல்லாம் பிரேயர் பண்ணிட்டே இருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணலாம். அப்ப எப்படி இப்படி ஒரு மன உறுதி அவர்களுக்கு? வாட் மோட்டிவேட்டட் தி டெனாசிட்டி? எது அவர்களுடைய மன உறுதியை உந்தினது அப்படின்னா, இவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றிருக்கலாம். என்ன பெற்றிருப்பாங்க? 38வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அப்ப இவளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை பாருங்க. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று. ஏன் அவளும் அப்படின்னு போட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பின்னாடில முன்னாடி. அதாவது 25வது வசனத்திலிருந்து சிமியோன் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? 25வது வசனத்தினுடைய மத்திய பகுதியை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாய் இருந்தார். அப்ப அண்ணாவும் சரி, சிமியோனும் சரி, அதான் அவளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிமியோனோடு அண்ணாலும் சேர்ந்து கொண்டு. அப்ப 2 பேருமே ஒரே ஒரு கோல், லைஃபுக்கு ஒரே ஒரு கோல் அவங்களுக்கு இருந்தது. ஒரே ஒரு அஜெண்டா இருந்தது. அவங்க பிரேயருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் இருந்தது. என்ன அஜெண்டா? என்றைக்காவது ஒரு நாள் இயேசு என்கிற மேசியா வருவார்.
அவரை என் கண்கள் காண வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா சிமியோன் அவரும் இதற்காக காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது 32வது வசனத்திலே வாசிக்கிறோம். குழந்தைய கையில வச்சுட்டு அவர் சொல்றாரு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அப்ப அவளும் அந்நேரத்திலே வந்து நின்றாள் அப்படின்னா இந்த ஒரு ஒரு தரிசனத்திற்காக அல்லது சந்திப்பிற்காக சிமியோனை போல இவளும் காத்திருந்தாள். அப்போ ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவள் உபவாசித்து ஜெபித்ததெல்லாம் எதுக்காக? எப்படியாவது ஒரு நாள் அந்த தேவனை சந்திக்க வேண்டும், நான் மேசியாவை சந்திக்க வேண்டும். அப்ப நீங்க அந்த சிமியோனுடைய காரியத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் கன்சிஸ்டன்டா பிரேயர் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் என்பதனுடைய விளைவை நாம் அங்கு பார்க்க முடியும். 27ஆம் வசனத்திலே அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்தான். 38வது வசனத்திலே அவளும் அந்நேரத்திலே வந்து, எப்படி கரெக்டா அந்த டைமுக்கு வர முடியும்? தேவாலயத்துக்கு அடிக்கடி வர்றவ, ஆனா இயேசு மரியாள் மூலமாக அல்லது பெற்றோர் மூலமாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்படும் பொழுது அந்த நேரத்திலே அன்னாலும் வருகிறானா? அவன் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது எப்படி சிமியோனை ஆவியானவர் ஏவினாரோ அதே விதமாக அன்னாலையும் ஆவியானவர் ஏவினபடியினாலே அந்த நேரத்துல கரெக்டா வந்து அவளும் நின்றுட்டான். கன்சிஸ்டன்டா ஜெபிக்க கூடியவங்க, மன உறுதியோடு விடாமுயற்சியோடு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் தொடர்ந்து நீங்க ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஆவியானவர் உங்களை ஏவுவார். இது கிவன்ங்க. அதாவது இது கண்டிப்பா இது 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 நடக்குங்க. 84 வயசு வருஷம் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்னாலும் அதை காத்திருக்கக்கூடிய அந்த சஸ்டைனபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி ஆண்டவர் கொடுப்பார். தரிசனத்தை உங்களுக்குள்ளே விதைத்திருந்தால் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்டு ஒரு காரியத்திற்காக காத்திருப்பீங்கன்னா எவ்வளவு காலம் ஆனாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நிறைய நேரம் ஜெபிச்சவங்க, நிறைய காலங்கள் தொடர்ந்து ஜெபித்தவங்களுக்கு இது பிரெட் அண்ட் பட்டர் தெரியும். சோர்வே வராதுங்க, சோர்வே வர முடியாது. ஜெபிக்காம உங்களால இருக்க முடியாது. அண்ணாலால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. புருஷன் சாகலாம், சமுதாயம் என்ன வேணாலும் கேலி பண்ணலாம், கிண்டல் அடிக்கலாம், ஆனா அவளால ஜெபிக்காம இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவளுக்கு ஒரு இலக்கு இருந்தது. உங்களுடைய ஜெபத்திற்கும் ஒரு, அதாவது நான் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா she had a spiritual goal. ஒரு ஆவிக்குரிய இலக்கு இருந்தது. எப்படியாவது இயேசுவை சந்திக்க வேண்டும், மேசியாவை சந்திக்க வேண்டும், நான் கண்ணை மூடுவதற்கு முன்பதாக நான் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு இலக்கு. அந்த இலக்கையும் அவள் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்டாள். உங்க பிரேயர் லைஃப் கன்சிஸ்டன்டா மாறணும், உங்க பிரேயர் லைஃப் ஒரு பெர்சிவரிங்கா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவனிடத்திலிருந்து இலக்கை பெற வேண்டும். ஒன்னே ஒண்ணு போதுங்க, ஒரே ஒரு இலக்கு போதும். அது உங்களுடைய பல டிகேட்ஸ், அதாவது 20, 30, 40 வருடமா ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு காத்திருப்பை சஸ்டெயின் பண்ணும். அதனாலதான் தேவனுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய அஜெண்டா, அவருடைய வார்த்தைய பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு சொல்லுவதற்கு அவர் அவளோடு இருக்கிறார், துடித்து கொண்டு இருக்கிறார். நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம்?
என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க. என் வேலையில பிரச்சனை, என் குடும்பத்துல பிரச்சனை. தப்பே இல்ல. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். இதெல்லாம் பிரேயர் பண்ணிருங்க. எடுத்த உடனே இதெல்லாம் பிரேயர் பண்ணி முடிச்சிருங்க. எவ்வளவு நேரம் ஆகுங்க இந்த பிரேயர் பண்றதுக்கு? 3 நிமிஷம் ஆகுமா? போனா போகுது 5 நிமிஷம் ஆகுமா? அதுக்கு பிறகு என்ன பண்ண போறீங்க? பிரேயர முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறீங்க. அதுதான் தவறு. அண்ணா இரவும் பகலும் அவளுக்கு இந்த ஒரு ஒரு தாட் நீங்கல. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்ப்பஸ் ஃபார் ஹர் எக்ஸிஸ்டன்ஸ். உங்கள்கிட்ட அந்த கேள்விய நான் கேட்டா என்னங்க சொல்லுவீங்க? டூ யூ நோ யுவர் ஸ்பிரிச்சுவல் பர்ப்பஸ் ஃபார் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ்? என்ன ஆவிக்குரிய நோக்கத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர்ட்ட ஏதாவது பெற்றுக்கொண்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பேசினாரா? ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரா? ஒருவேளை நீங்க சொல்லலாம் என்ட்ட, அண்ணா மாதிரி எனக்கு பாக்கியம் இல்ல. நான் ஒரு தீர்க்கதரிசி இல்ல அப்படின்னு நீங்க ஒருவேளை என்னிடத்துல நீங்க சொல்லலாம். நீங்க ஒருவேளை மனதுல அதை யோசிக்கலாம். சாத்தான் ஒரு சிலருக்கு அந்த எண்ணத்தை கொண்டுட்டு வருவான். இதெல்லாம் நமக்கு இல்லப்பா, இதெல்லாம் அண்ணாவுக்கு தான்ப்பா அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உங்களை குறித்து, என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாருமே என்னவா ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமா இருக்கிறோம் என்று வேதவசனம் நம்மை குறித்து பேசுகிறது. அப்ப நம்ம நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் மனதை செலுத்தினால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அவர் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒரே ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா போதுங்க, தப்பிச்சிருவீங்க. உங்களுடைய பிரேயர் லைஃப் கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன வேணாலும் நடக்கலாங்க. என்ன வேணாலும் டிராஜடி நடக்கலாங்க. என்ன வேணாலும் பதில் வராம இருக்கலாங்க. என்ன வேணாலும் இழப்பை நீங்க சந்திக்கலாங்க. ஆனா ஆண்டவர் உங்களோடு ஜெப நேரத்திலே பேசி ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு ஒரு உணர்த்துதலை கொடுத்து விட்டார். அது ஒண்ணு போதும் உங்க பிரேயர் லைஃபை சஸ்டெயின் பண்ண. கிட்டத்தட்ட 60 வருடம் ஒரே ஒரு காரியம், டோட்டலி டிவோட்டட் டு பிரேயர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அண்ணாவை கொண்டு வந்தது உண்மையா இருக்கும் என்றால், இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கெப்பாசிட்டிய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஜெபிப்பதற்கு நிச்சயமாக அவர் கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அந்த ஒரு மன உறுதியை அண்ணாவிடத்திலிருந்து நாம் இந்த நாளிலே படித்து கொண்டு நாமும் அப்படி மன உறுதியோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறைகோல் இருக்கிறார். நீங்க பாருங்க, கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வேகமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் நிறைய ஒரு சில காரியங்கள் இருக்கு. மேபி 3வது நான் சொல்ல முடியல. சரி, இரவும் பகலும் நீங்க பாருங்க என்ன போடப்பட்டிருக்கு. ஆர்டரை நோட் பண்ணுங்க. இரவும் பகலும் 37 வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 37 வசனம். இரவும் பகலும் என்ன பண்றா? உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். ஆர்டர் பாத்தீங்களா? இன்றைக்கு நீங்க எந்த ஒரு ஆராதனைக்கு சென்றாலும் சரி, அது சர்ச் சர்வீஸா இருக்கலாம், பொது கூட்டங்களா இருக்கலாம், நீங்க போய் நீங்க ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு போகும்பொழுது எந்த செட்டிங்ல இருந்தாலும் சரி, ஆர்டர் எப்படி இருக்கும்? நல்லா யோசிங்க. ஆராதனை தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நிறைய பாட்டு பாடுவோம், பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம். மேபி ஒரு சில ஒரு சிலர் ஒரு சிலர்ல நிறைய நேரம் ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு பிரேயர், சும்மா ஒரு ஓப்பனிங் பிரேயர் பண்ணுவோம். அது பிறகு நிறைய நேரம் பாட்டு பாடிட்டே இருப்போம்.
அது பிறகு என்ன செய்வோம், அங்கங்க ஏதோ முடிஞ்சுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். உபவாசம் இல்லவே இல்ல நிறைய நேரங்களில. ஆனா அன்னாளுடைய வாழ்க்கைய பாருங்க. ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கைய படம் பிடித்து போட்டிருக்கிறார். 84 வயதிலும் அவர்கள் உபவாசித்திருக்கிறார்கள். நிறைய பேரு 40 வயசுலயே ஐயோ உடம்பு சரியில்லாம போயிரும். 50 வயசுலயே 60 வயசுலயே முடிஞ்சு போயிருது கதை. ஐயோ மாத்திரையில இருக்கேன். ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. 84 வயது விதவைக்கு உபவாசிக்க முடியும் என்றால், ஏங்க எல்லாருமே உபவாசம் பண்ணலாங்க. செத்துற மாட்டாங்க. ஏதோ ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனால யாருமே நம்மள யாருமே சாக போறது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம். உடம்பு ஏதாவது ஆயிருமோ? அது ஆயிருமோ? பலவீனமா இருக்கே. அன்னாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம். அவர்கள் ஜெபிப்பதற்கு மாத்திரமல்ல, உபவாசிப்பதற்கும் மன உறுதியோடு இருந்திருக்கிறார்கள். எல்லாமே நம்பிக்கை தாங்க, விசுவாசம் தாங்க. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, நான் எவ்வளவு நேரம்னாலும் சரி ஜெபிக்க போகிறேன். எவ்வளவு காலகட்டம் ஆனாலும் சரி, நான் உபவாசிக்க போறேன். அப்படிங்கிற ஒரு தீர்மானத்த மாத்திரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சரீர பலத்தையோ, மனபலத்தையோ பரலோகம் கொடுத்துவிடும். நெறைய பேர் வியாதியில இருக்கிறாங்க. நெறைய பேர் டெய்லி காலைல எந்திரிச்சா 3 நேரம் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். எப்படி சாப்பாடு சாப்பிடுறாங்களோ, அது மாரி அட்லீஸ்ட் 2 நேரம் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து, உபவாசித்து ஜெபிக்க போறேன். என் சரீரம் என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு பாருங்களேன், கடவுள் ஒரு ராடிக்கல் ஃபெய்த் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு வேளை ஜெபிச்சா, மேபி மாத்திரை எடுக்க கூடாத அளவுக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு நீங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா, உங்கள மாரி ஆள் தான் அவருக்கு தேவை அப்படிங்கும்போது, அவர் அத கூட எடுத்து போட்டுறலாம். வியாதிய இல்லாம ஆக்கிரலாம். அதுதான் நம்ம விசுவாசமா இருக்கணும். ட்ரை பண்ணுவோமே, ஒரு சின்ன காலகட்டம் ட்ரை பண்ணுவோம். அண்ணாளால முடிஞ்சிருக்குல்ல, நம்மளால ஏன் முடியாது? நம்ம செய்வோம். ஆண்டவர் யாரையோ ஒருவரை இந்த காலை வேளையிலே தூண்டிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு பெரிய ட்ராஜடி மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு பெரிய இழப்பு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு பெரிய மன போராட்டத்துல இருக்கலாம். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எதற்காக உபவாசிக்க வேண்டும்? இது எனக்கு என்னத்தை கொண்டு வந்தது? என்கிற ஒரு அதிருப்தியோடு, ஒரு ஆதங்கத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களைக் கொண்டு, ஆண்டவர் உங்களுடைய ஜெப நேரத்தைக் கொண்டு, ஆண்டவர் உங்களுடைய இந்த சிறிய ஜெப ஊழியத்தைக் கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். அதற்காக உங்களை எதிர்பார்த்து தான் ஒரு வேளை இந்த ஒரு இழப்பையோ அல்லது வாட் எவர் யூ ஆர் ஃபேசிங் தி சஃபரிங் அதை ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். ஆண்டவரிடத்துல கொடுத்து பாருங்களேன். உபவாசித்து பாருங்களேன். ஜெபித்து பாருங்களேன். ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்களேன். ஆண்டவரே, எதற்காக இவ்வளவு நாள் இந்த ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபிக்காம இருக்குது? சரி பரவால்ல. இனிமே நான் அதுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு வேற எந்த ஆவிக்குரிய நோக்கத்திற்காக எனக்கு தடையாகிறது ஆண்டவரே? Is there any spiritual purpose for my delay? Is there any spiritual purpose for my tragedy? ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த காலை வேளையிலே கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவ சமூகத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆஹ் சந்திக்கக்கூடிய அவமானம், நீங்கள் சந்திக்கக்கூடிய நிந்தை, நீங்கள் சந்திக்கக்கூடிய வேதனையான சூழ்நிலைகள், உங்கள் கண்ணீர் அனைத்தையும் தேவன் பார்க்காம இல்லைங்க. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குழப்பத்தை
அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வேதனை, உங்களுடைய கடினமான சூழ்நிலை, இவைகள் அனைத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நோக்கத்திற்காக, ஒருவேளை இந்த காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு நோக்கத்திற்காக இதை அனுமதித்திருக்கலாமோ என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் என்ன நோக்கம் ஆண்டவரே? வை மீ லார்ட் அப்படிங்கிற கேள்வியை காட்டிலும் எதுக்காக ஆண்டவரே என்று கேளுங்க. வாட் இஸ் த பர்பஸ் லார்ட்? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய நேரம் நம்ம யோசிச்சு கண்ணீரோடு இருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாட் இஸ் த பர்பஸ் லார்ட்? என்னை கொண்டு என்ன செய்ய போறேன்? ஒரு 84 வயது அன்னாளை கொண்டு நீ அத நேரம் இல்ல விளக்க, பட் கடைசி பகுதியை நீங்க வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அன்னாள் அநேகருக்கு சாட்சியாக மாறுகிறார். ஆண்டவரை குறித்து அநேகருக்கு அவர் பேசக்கூடியவர்களாக மாறுகிறார். அவளுடைய வாழ்க்கை அவளோடு முடிந்து விடவில்லை. அவருடைய வாழ்க்கை தேவனுக்காக பயன்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. 84 வயதிலும் சங்கீதம் 92 வாசிக்கிற மாதிரி முதிர் வயதிலும் அவர்கள் கனிகளை கொடுப்பார்கள் என்கிற மாதிரி அண்ணாவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை பல வருடங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு பதில் வராம இருக்கு, சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். அண்ணாவின் தேவன் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கலாம். இந்த நாள் உங்களுடைய மனநிலைகளை ஆண்டவர் மாற்றுவதற்கு விரும்புகிறார். உங்க சூழ்நிலை, உங்களுடைய இழப்பு, உங்களுடைய கண்ணீர், எந்த சம்பவம் உங்களை, எந்த சூழ்நிலை உங்களை கண்ணீரை கொண்டு வந்து கொண்டிருக்கு, அதையே நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் போக்கஸ் மாத்துங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்ன, ஆண்டவரே என்ன நோக்கம், ஆண்டவரே என்ன ஆவிக்குரிய நோக்கம், ஆண்டவரே? ஒரு அஜெண்டா அண்ணாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது போல உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு அந்த சூழ்நிலை மாறாட்டினாலும் தாவீது மாதிரி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஒரு வார்த்தையை கேட்டு அண்ணாவை போல தன்னுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனுக்காக, ஒவ்வொரு மகளுக்காக உடைய சமூகத்தில் நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உடைய தெய்வீக நோக்கத்தை, இவர்களுடைய வாழ்க்கைக்காக நீர் வைத்திருக்கக்கூடிய தெய்வீக திட்டத்தை ஆண்டவரே இந்த காலை வேளையில நீர் வெளிப்படுத்துங்க. இந்த வாரத்திலே நீர் வெளிப்படுத்துங்க. இந்த மாதம் அல்லது இந்த வருடம் முடிவதற்குள்ளாக அவர்களை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அதை நீங்க உணர்த்துங்கப்பா. அவர்கள் அதை குறித்து வாரத்தோடு ஜெபிப்பதற்கான ஒரு கிருபை அவர்கள் இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே அது நிமித்தமாக அருமையான பிள்ளைகள் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்களுடைய சொந்த தேவைகள், அவர்களுடைய அவமானங்கள், அவர்களுடைய நிந்தைகள், அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய இழப்புகள், ஆண்டவரே இவைகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் தெரியவில்லையே என்று குழப்பத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலவில் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே ஒரு தெளிவை அவர்களுக்கு தருவீராக. ஜெப நேரத்திலே ஒரு தெளிவை உண்டாக்கும் உம்முடைய வார்த்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அந்நாளை போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சூழ்நிலைகளை சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் இவர்களை மாற்ற வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொரு ஆண்டவரே தனிப்பட்ட தேவைக்காக இந்த காலவேளையில உம்மிடத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். சரீர ரீதியான பலவீனமாக இருக்கும் என்றால் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உடைய தெய்வீக வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேல் படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறான்ப்பா. ஆண்டவரே குழந்தைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே என்னுடைய பிள்ளை ஆண்டவரே
ஒருவேளை இன்றைக்கு காலையில அவங்க தூண்டப்பட்டிருக்கலாம். அண்ணாவை போல என் மகளை மாற்றும் ஆண்டவரே, அண்ணாவை போல என் மகனை மாற்றும் ஆண்டவரே. அவர்கள் துன்மார்க்கமாய் இருக்கிறார்களே, அவர்கள் வேதனை தேவனை வேதனைப்படுத்துகிறோம் என்ற உணர்வில்லாமல் வாழ்கிறார்களே, அவர்களை தொடும் என்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த நாளிலே சந்திப்பீராக, அவர்களை ஜெபிக்க தூண்டுவீராக, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தவறுகளை உணர்த்துவீராக, அவர்களை உம்முடைய அக்கினி கொள்ளிகளாக நீ மாற்ற வேண்டும் என்ற இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பல மடங்காக அவர்களுடைய ஆண்டவரே பொருளாதார நிலை உயரும்படியாய் அவர்களுக்கு ஆண்டவர் வழிவாசல்களை திறக்க வேண்டும் என்ற இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பங்களிலே உறவுகளிலே அவமானங்கள் நிந்தைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இருக்கலாம்ப்பா. கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, ஆண்டவரே இன்லாஸ் பிரச்சனை, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவரே பல வருடங்களாக ஒரு சில நபர்களுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது கூட வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கோ அவருடைய மனம் மாறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கக்கூடியவங்க இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய மனதை தொடுங்க, அவருடைய இருதயங்களில் அவருடைய அன்பை ஊற்றுங்க, மாற்றங்களை தாங்க. அதன் மூலமாக மீண்டுமாக ஒரு ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானமான ஐக்கியம் ஏற்பட, உறவுகளிலே ஆண்டவரே ஒரு ஹீலிங் ஏற்பட தேவன் பலத்த காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே இன்னும் என்ன தனிப்பட்ட தேவைக்காக பிள்ளைகளும் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திங்க. குறிப்பாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் படிப்புகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம்ப்பா. என்ன காலேஜ்ல போய் சேரணும், என்ன கோர்ஸ்ல சேர்க்கணும், ஆண்டவரே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்பா நீ ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு இந்த காலைகளிலே உடைய பிள்ளைகளை நீ பதில் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பினதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உடைய சமாதானம் பிள்ளைகளை தாங்கி தொடர்ந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போங்க. தொடர்ந்து ஜெபிக்கணுங்கிறவங்க உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சௌரி சாலினி அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். சவுதி அரேபியாவிலே அவருடைய கணவரும் 3 பிள்ளைகளும் ஒரு சில அரசாங்க ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அது கிளியர் ஆகி இந்தியாவிற்கு வந்து குடும்பமாக அவர்கள் சேர்ந்து வெக்கேஷனை கழிப்பதற்கு சீக்கிரமாக அந்த ப்ராசஸிங் நடக்கணும்னு சொல்லி நம்ம அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். நம்மள ஆண்டவரே அருமையான சகோதரி ஷாலினி அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கணவனும் பிள்ளையும் ஆண்டவரே வைக்காமா கிளியரன்ஸ்க்காக அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுது God expedite the process and help them to come soon to join your wife and mother-in-law. நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, துரிதப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாளிலே அவர்கள் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பலத்த காரியத்தை செய்யுங்க. மீண்டுமாக அவர்கள் குடும்பமாக ஒன்றாக இணைந்து அந்த வெக்கேஷனை ஆண்டவரே அவர்கள் சேர்ந்து கழிப்பதற்குரிய கிருபைகளை தாங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சகோதரி யாத்திரா, கவிஷா 2 பேரும் உடல்நல குறைவாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். உங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே சகோதரி யாத்திராவுக்காக, கவிஷாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி உடைய தழும்புகளினாலே சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பலவீனங்கள் இருந்தாலும்
இப்பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய தேசத்திலே, அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே உம்முடைய வல்லமை பாய்வதாக என்று நாங்கள் எல்லாரும் மனதிலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை யாத்திராவுக்கும் கவிஷாவுக்கும் செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என்னுடைய சகோதரருக்காக ஜெபியுங்கள். அமெரிக்க தேசத்துல இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அவருடைய மனைவி, அவருடைய மகள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த பின்மாற்றத்திலிருந்து மகனை தேவனுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, அதன் மூலமாக அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட அந்த சகோதரருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தூரதேசத்திற்குரிய சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர் சமீபத்திலே இருங்கப்பா. இந்த ராத்திரி வேளையில அவரை நீ தொடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உணர்வுள்ள ஆவியை அவர் பெற்றுக்கொள்வாராக. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை இழந்தால் லாபம் என்ன என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்புள்ள தேவனே, ஒருவேளை நல்ல வேலை பார்க்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா ஆண்டவரே, தன்னுடைய ஆத்துமத்தை இழந்து விட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. வேஸ்டட் லைஃப் என்று எழுதி வைத்திருக்கும் ஆண்டவரே. அதை அந்த மகன் உணரும்படியாய் ஆண்டவரே, மீண்டுமாக தேவனை தேடக்கூடிய ஒரு கிருபை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். ஆலயத்திற்கு செல்லும்படியாய், ஓய்வு நாட்களில் ஆராதனைகளுக்கு அட்டன் பண்ண முடியாது. அதற்கு வேண்டிய கிருபைகளை நீர் அந்த குடும்பத்திற்கு தருவீராக. குறிப்பாக அவருடைய மனைவி, அவருடைய மகள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறாங்கப்பா. அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறோம். அந்த சோதனை கொண்டோ அது வேறு யாரை கொண்டோ ஒரு சம்பவத்தை நீ அனுமதிப்பதன் மூலமாகவோ ஒரு மெய்யான தேவனை தேடி அந்த தேவனை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தாருங்க. நன்றி செலுத்த வேண்டிய ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த குடும்பத்திற்காக, குடும்பத்தினுடைய ரட்சிப்பிற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நான் ஜெபிப்பதற்கு எனக்கு ஆண்டவர் பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அருமையான சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். வாலிப மகளுக்கு ஆண்டவரே நீ கொடுத்திருக்கக்கூடிய பாரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாளிலே என் மகளோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, அவர்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு கெப்பாசிட்டியை நீங்க இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுதே அவர்கள் மேல் நீ ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஹேனாவை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது தொடர்ந்து பாரத்தோடு அந்த ரட்சிப்பிற்காக ஜெபிப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, இந்த வாலிப மகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மணமகனை நீ காண்பிக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே தேவனுக்கு பிரியமான ஒரு மகனை இந்த மகளுக்கு நீ காண்பித்து நீ திருமண வாழ்க்கையில் இணைவதற்குரிய கிருபைகளை நீ கொடுக்க வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். சகோதரனுடைய குடும்பத்திலே யாருக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் அறிவீர். அவர்களுக்கு நீ ரட்சிப்பை கொடுப்பீராக. நன்றி, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தம்பி நோவானுடைய திருமண காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, வாலிபமா நோவாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே நல்ல ஒரு திருமண துணையை கொடுப்பீராக. நோவா போல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வயதாகி, குறிப்பாக பெண் பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வழியில திருமணத்தை நடத்தி கொடுப்பீராக. கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாக நல்ல ஒரு மணமகளை அவருக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சகோதரி எமி அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். குடும்பத்திலே பொருளாதார நெருக்கடி, இரண்டாவது குழந்தை நிமித்தமாக படிக்க முடியாத சூழ்நிலையில் இருவருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எமி குடும்பத்திற்கு ஆண்டவர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க, கணவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாங்க, சரியான வேலையை
பெற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்துவதற்குரிய மனநிலைகளை தாங்க. ஆண்டவரே, நிமித்தமா படிக்க வேண்டிய பிள்ளை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை அறிகிறேன். கர்த்தர் விடுதலையை தாங்கப்பா. இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு பொருளாதார நெருக்கிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்குரிய அனைத்து கிருபைகளை அவர் பெற்றுக்கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரி ஜெயா அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு லிவர் கேன்சர் இருக்கிறதாக அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஆண்டவரே, அருமையான சகோதரி ஜெயராஜபால் அவர்களுக்காக, ராஜகோபாலுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினுடைய லிவர் மேல் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. கேன்சர் கட்டிகள் கரையக்கூடிய தெய்வீக வல்லமை, தெய்வீக கதிர்கள் இறங்குவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, சகோதரி ஜெயா அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை நீ பெற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மிஸ்ஸஸ் செல்வராஜ் கேன்சர்னாலே அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெங்களூர் பட்டணத்துல அவங்க இப்ப அன்கான்சியஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை தொட்டு மீண்டுமாக அந்த கான்சியஸ்னஸ்குள்ள வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். இந்த மாதிரி மிஸ்ஸஸ் மரியா பமிலா அவர்களுக்காக, அவருடைய சரீர பலவீன சூழ்நிலத்திற்காக ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று 3 பேர், மிஸ்ஸஸ் செல்வராஜ், மரியா, பமிலா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளை கேன்சர் கட்டினாலே பாதிக்கப்பட்ட செல்வராஜ் ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே சரீர நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, சுயநினைவை இழந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நீர் அவர்களுடைய நரம்பு மண்டலங்களை மூளையிலே தொடுவீராக. மீண்டுமாக ஆண்டவரை இழந்த அந்த சுய உணர்வு வரும்படியாக கர்த்தர் ஒரு பலத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சகோதரி செல்வராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடுங்க, ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர், நீர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் அல்லவா? ஆண்டவர் உமக்கு சித்தமானபடி ஒரு அற்புதத்தை இந்த சோதரனுடைய வாழ்க்கையில் நீ செய்வீராக. அதே விதமாக சோதரி மரியா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுவீனம் இயேசுவின் நாமத்தில் எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி சுகப்படுத்துவீராக. சோதரி பமிலா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமை ஆண்டவரே, இந்த பலவீன பகுதியில இறங்கி இப்போ இந்த காலை வேளையிலே தொடுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஒரு முழு விடுதலை, முழு சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஓகே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படி ஜெபத்தை கேட்டதற்காக. தகப்பனே, இந்த காலை வேளையிலே தொடர்ந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. எல்லோரையும் தேவன் தொடுவீராக. எல்லார் மேலும் உங்க வல்லமை இறங்குவதாக. இவர்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரே, பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய இவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பீராக. தேவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகளை இடத்திலே சொல்லாமல், ஆனால் அதற்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அதை நானும் ஆண்டவரே அவர்களோடு இணைந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு கேட்கிறாப்பா. இவர்களுடைய அனைத்து குரலையும் நீர் கேட்பீராக. குடும்பங்களுக்காக இருந்தாலும் சரி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, அவருடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, பொருளாதார சூழ்நிலை, சரீர பலவீனம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய தெய்வீக நோக்கத்தை கேட்டு அதற்காக ஜெபித்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் ஸ்ட்ராங்கா முடிப்பதற்குரிய அந்த ஒரு உந்துதலை கொடுத்திருக்கிறீங்க. அண்ணாவை போல எங்களை மாற்றுங்க. நீ மாற்றினதற்காக நன்றி. வரக்கூடிய வாரம் நாங்கள் இதே நேரத்துல இதே இடத்துல வந்து ஜெபிக்கிறவரை தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவனுடைய ஆரோக்கியம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலந்து போகலாம்.